நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சம்பவம் நடந்து 80 நாட்களில் மத்திய கல்வி அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மே 3ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நடந்த நிலையில் மே 12ஆம் தேதி வினாத்தாள் கசிவு புகார்கள் காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டது. மே 15ஆம் தேதி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்ததுடன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. மே 16இல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் கருத்தை தொடர்ந்து கரப்பான் ஜனதா கட்சியை அபிஜித் திப்கே தொடங்கினார். ஜூன் 20ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் கரப்பான் கட்சி போராட்டத்தை தொடங்கியது. ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடைபெற்ற நிலையில் ஜூன் 28ஆம் தேதி சமூக ஆர்வலரான சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். ஜூலை 16ஆம் தேதி மறுதேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி கரப்பான் ஜனதா கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் பேரணியாக சென்றபோது தடியடி, கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். ஜூலை 23ஆம் தேதி சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார். இந்நிலையில் தொடர் போராட்டங்களை தொடர்ந்து ஜூலை 25ஆம் தேதி கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2004ஆம் ஆண்டு விபத்தில் காலை இழந்த சங்கர் தத் என்பவர் தொடர்ந்த இழப்பீட்டு வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மருத்துவ ஊனத்தின் சதத்தை விட பாதிக்கப்பட்டவரின் வருமானம் ஈட்டும் திறனில் ஏற்பட்ட பாதிப்பே இழப்பீடு கணக்கீட்டின் அடிப்படையாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட நபர் மருத்துவ ரீதியாக 70 விழுக்காடு ஊனம் இருந்தாலும் தொழில் ரீதியாக அது 100 விழுக்காடு ஊனம் என கருதி இழப்பீடு தொகையை 11.51 லட்சம் ரூபாயிலிருந்து 35.95 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. மேலும் செயற்கை கால் பராமரிப்பு மற்றும் மாற்று செலவுக்காக கூடுதலாக 10 லட்சம் வழங்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயகத்திற்காக போராடுபவர்கள் ஜனநாயகன் படத்தை பற்றி பேசி பேசி கதறுவதாக நடிகை சனம் ஷெட்டி விமர்சித்துள்ளார். பாலியல் வழக்கு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை உறுதி செய்யும் வகையில் சட்டங்களில் தேவையான திருத்தங்களை செய்ய வலியுறுத்தி சென்னை புதுப்பேட்டையில் விழிப்புணர்வு அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை சனம் ஷெட்டி பாலன் இல்ல போராட்ட சர்ச்சை குறித்த கேள்விகளுக்கு ஆவேசமாக பதிலளித்தார். நான் மட்டும்தான் ஜனநாயகன் படத்தை பத்தி பேசினேன். அதுக்கு முன்னாடி யாருமே பேசல இல்லையா? சிஎம் சார் பத்தி யாரும் பேசல, ஜனநாயகன் படத்தை பத்தி யாருமே பேசல, FIFA வேர்ல்ட் கப் யாருமே பார்க்கல, இதே முரளி ரிலீஸே ஆகல. நீட் பேன் பண்றேன்னு போன ஆட்சியில யாரும் சொல்லவே இல்லை. அதானே நான் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பேசிருக்கேன் நேத்து. அதானே நீங்க சொல்ல வரீங்க? அதான் மைக் போடுங்க. அந்த மைக்கே வேண்டாங்க, வச்சுக்கோங்க. சோ நான் பேசுறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு ஸ்பீக்கர், அவர் பேர் தெரியல, ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு வந்தார். ஜனநாயகன் பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க, FDFS பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்கன்னு பேசிட்டு போனாங்க. அதுதான் என்ன ட்ரிகர் பண்ணது. நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, பேசுங்க, உங்க மேடை நீங்க பேசுவீங்க. நீங்க ஏன் பேசுறீங்க நான் கேட்கல. அப்போ நீங்க பேசுறது நான் கேட்டேன் இல்ல, நான் பேசுறது நீங்க கேட்கணும்ல. அதுதானே ஜனநாயகன். ஜனநாயகம்காக போராடுறீங்க, ஜனநாயகன் படத்தை பத்தி பேசி பேசி கதறீங்களே, அதான் நான் கேக்குறேன். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் தர மத்திய அரசு மீண்டும் மறுத்துள்ளது. அதோடு இரு நகரங்களிலும் தேவைக்கேற்ப BRTS எனப்படும் மேம்படுத்தப்பட்ட பேருந்து சேவைகளை அமல்படுத்த மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு முதலில் அனுமதி தர மறுத்திருந்த மத்திய அரசு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த இரு நகரங்களும் நிர்ணயிக்கப்பட்ட 20 லட்சம் மக்கள் தொகை என்ற வரம்பை எட்டவில்லை என்று கூறியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக முடிவை மறுபரிசீலனை செய்ய கோரி மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியிருந்தது. இந்நிலையில் அந்த கோரிக்கையை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை மீண்டும் நிராகரித்துள்ளது. 2011ஆம் ஆண்டின் பழைய மக்கள் தொகை தரவுகளை வைத்து மக்கள் தொகை குறைவாக உள்ள நகரங்கள் என கூறி மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரிப்பது ஏற்கத்தக்கதல்ல என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து நிராகரித்து வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். ஆக்ரா, போபால், பாட்னா, இந்தூர் உள்ளிட்ட நகரங்களில் மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கும் நிலையில் கோவை மற்றும் மதுரைக்கு மட்டும் BRTS திட்டத்தை பரிந்துரைப்பது இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். அரியலூரிலிருந்து பெரம்பலூர் வழியாக நாமக்கல் செல்ல
116 கிலோமீட்டர் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு விரிவான அறிக்கை தயாரிக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தடத்தில் ரயில் பாதை அமைத்து ரயில் சேவை தொடங்கினால் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் என அப்பகுதியைச் சேர்ந்த பயணிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இது தொடர்பாக பெரம்பலூர் தொகுதி எம்பியாக பதவி வகித்தபோது இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தரும் மத்திய அரசிடம் மனு அளித்திருந்தார். இதையடுத்து அரியலூர் நாமக்கல் இடையே பெரம்பலூர் வழியாக ரயில்வே பாதை அமைக்கும் திட்டத்திற்கு அறிக்கை தயாரிக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனரும் பெரம்பலூர் தொகுதி முன்னாள் எம்பியுமான பாரிவேந்தர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் சாரல் மழை மற்றும் அடர்ந்த பனிமூட்டத்தால் சூழப்பட்டு எழில்மிகு காட்சியாக மாறியுள்ளது. பனிமூட்டத்தில் மிதக்கும் அதன் பொறியியல் பிரம்மாண்டம் காண்போரை கவரும் வகையில் அமைந்துள்ளது. இந்த பாலம் நதிநீர் மட்டத்திலிருந்து சுமார் 359 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. சீனாவின் ஷின்ஜியாங் மாகாணத்தில் பருத்தி செடிகளின் குருத்துகளை கிள்ளும் பருவகால பணிக்காக அதிநவீன ரோபோக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கைமுறை வேலையை விட 120 மடங்கு வேகமாகவும் 90% துல்லியத்துடனும் செயல்படும் இந்த ரோபோக்கள் பருத்தி விளைச்சலை அதிகரிக்க பெரிதும் உதவுகின்றன. மனித உழைப்பை விட உற்பத்தி செலவை பாதியாக குறைக்கும் இந்த டிஜிட்டல் விவசாய தொழில்நுட்பம் சீன விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் இந்திய ஜனநாயகத்திற்கு ஆக்சிஜனாக இருந்து உதவியுள்ளதாக உத்தவ் சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். கட்சி இதழான சாம்னாவில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இப்போராட்டம் அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளின் தோல்விகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாகவும் அவர் எழுதியுள்ளார். அரசை எதிர்த்து போராடலாம் என்ற தைரியத்தை மக்களுக்கு இப்போராட்டம் அளித்துள்ளது என்றும் உத்தவ் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷி பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன்பின் துறையின் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளோடு அவர் அடுத்தடுத்து ஆலோசனை நடத்தினார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் செயல்படப் போவதாக குறிப்பிட்டார். தேசிய அளவிலான அரசு போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வழி செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை தாக்கலாகிறது. 10 ஆண்டு சிறை, 10 கோடி ரூபாய் வரை அபராதம் உள்ளிட்ட கடுமையான இதை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்கிறார். பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதாவில் தேர்வு முறைகேடுகளை தடுக்க பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் தனிநபர்களுக்கு குறைந்தபட்ச சிறை தண்டனை 3 to 5 ஆண்டுகளாக உயர்கிறது. இதில் முறைகேட்டின் தீவிரத்தை பொறுத்து அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கப்படும். 50 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். திட்டமிட்டு குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டு சிறை தண்டனையிலிருந்து 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். வரும் சுதந்திர தினத்திலும் மக்கள் வீடுகளில் கொடியேற்றி கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மனதின் குரல் என்ற பெயரிலான மாதாந்திர வானொலி உரையில் பிரதமர் இவ்வாறு கேட்டுக் கொண்டார். கடந்த சில ஆண்டுகளாக வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றப்படுவது ஒட்டுமொத்த நாட்டிலும் தேசிய உணர்ச்சியை தூண்டியுள்ளதாக பிரதமர் பேசினார்.
பாஜகவினருக்கு பதவிகளை விட தேசம், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் நலனே முக்கியம் என்பதை தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா நிரூபிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அமித்ஷா வெளியிட்ட பதிவில், நாட்டு இளைஞர்களின் உணர்வுகளை மோடி தலைமையிலான அரசு என்றும் மதிக்கும் என்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் மாணவர்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். நமது மாணவர்கள் நியாயமான கோரிக்கைகளை கேட்பதற்கு பதிலாக தாக்குதலைத்தான் அரசு நடத்தியது என்றும் ராகுல் கூறியுள்ளார். கரப்பான் ஜனதா கட்சியின் போராட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கும் நிலையில் அதன் நிறுவனர் அபிஜித் திப்கே இளைஞர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோ செய்தியில், இளைஞர்களின் ஆதரவு இல்லாமல் தங்களால் இதை சாதித்திருக்க முடியாது என்றும், இதை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் தலைவணங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மார்க்சி அம்பேத்கர் பெரியாரிய மாணவர் இளைஞர் கூட்டமைப்பின் சார்பில் சென்னை பனகல் மாளிகை அருகே போராட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயற்சித்ததால் காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மேகதாட்டுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழக அரசை கண்டித்து கர்நாடக மாநில எல்லையில் கன்னட அமைப்பினர் நடத்திய போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒசூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கர்நாடக பகுதியான அத்திப்பள்ளியில் கன்னட ஜாக்ருதி வேதிகை அமைப்பின் தலைவர் மஞ்சுநாத் தேவா தலைமையில் சாலை மறியல் நடைபெற்றது. மேகதாட்டு அணை விவகாரத்தில் கன்னட அமைப்புகள் போராட்டத்தின் எதிரொலியாக பெங்களூரு செல்லும் அரசு பேருந்துகள் ஒசூர் வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் பயணிகள் எல்லையை நடந்து கடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. முதல்வராக விஜய் இருக்கும் வரை மேகதாட்டு அணை கட்ட ஒரு செங்கல்லை கூட கர்நாடக அரசால் எடுத்து வைக்க முடியாது என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி நதிநீர் பிரச்சினை வரும்போதெல்லாம் முதல்வரின் பிரதிநிதிகள் முதல்வரின் கடிதங்களோடு கர்நாடகா செல்வது வழக்கம் என்று கூறினார். மேகதாட்டு விவகாரத்தில் இரு மாநில முதல்வர்களும் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள மியூசிக் அகாடமியில் பொருளாதார நிபுணரும் காங்கிரஸ் பிரமுகருமான ஆனந்த் சீனிவாசன் எழுதிய ஃப்ரீ மணி என்ற புத்தகத்தை பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேச்சுவார்த்தை நடத்தினால் தமிழ்நாட்டுக்கு தீர்வு கிடைக்கும் என்றார். ராஜினாமா செய்த 4 அதிமுக எம்எல்ஏக்களும் நேரில் கூடுதல் விளக்கமளிக்க வேண்டும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகிய 4 பேரும் ஜூலை 30ஆம் தேதி நேரில் கூடுதல் விளக்கமளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அளித்த புகாரின் பேரில் சபாநாயகர் முன்பு இவர்கள் ஏற்கனவே விளக்கமளித்திருந்த நிலையில் தற்போது கூடுதல் விளக்கமளிக்க உத்தரவிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசு மீண்டும் நிராகரித்து திருப்பி அனுப்பியுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் அளவுக்கு மக்கள் தொகை இல்லை என்றும், மதுரை, கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைவதால் பயண நேரம் குறைய வாய்ப்பில்லை எனவும் மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. 2011ஆம் ஆண்டின் பழைய மக்கள் தொகை தரவுகளை வைத்து மக்கள் தொகை குறைவாக உள்ள நகரங்கள் என கூறி மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரிப்பது ஏற்கத்தக்கதல்ல என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து நிராகரித்து வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் இந்திய ஜனநாயகத்திற்கு ஆக்சிஜனாக இருந்து உதவியுள்ளதாக உத்தவ் சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். கட்சி இதழான சாம்னாவில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இப்போராட்டம் அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளின் தோல்விகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாகவும் அவர் எழுதியுள்ளார். கார்கில் போரின் 27ஆம் ஆண்டு வெற்றி தினத்தையொட்டி சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய ராணுவத்தின் தென்பகுதி தலைமை தளபதி ஸ்ரீஹரி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் முப்படைகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் படைவீரர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னையில்
உள்ள போர் நினைவு சின்ன வளாகம் நாட்டின் வீரம் மற்றும் தியாகத்தை பறைசாற்றும் விதமாக போர் பீரங்கி கப்பல் மாதிரிகளோடு ராணுவ பாரம்பரிய வளாகமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் தக்ஷின் பாரத் பகுதி தலைமையகம் தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சியின் ஒத்துழைப்போடு இந்த மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொண்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக வல்சாத் மற்றும் நவ்சாரி மாவட்டங்களில் 29 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 42,000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பை 25லிருந்து 21ஆக குறைக்க தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி விருப்பம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக தெலங்கானா சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்படும் என்றும் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி பக்கபலமாக இருப்பதாகவும் 11 கோடி விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் கூறினார். காட்பாடியை அடுத்த களிஞ்சூர் பகுதியில் சர்வதேச கூட்டுறவு தின நிகழ்ச்சியில் எல் முருகன் கலந்து கொண்டதோடு சங்கரன்பாளையத்தில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை பொதுமக்களுடன் அமர்ந்து கேட்டார். திமுகவை வழிநடத்த யாருக்கு தகுதி இருக்கிறது என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவை வழிநடத்துவதற்கான தகுதி உதயநிதி அல்லது கனிமொழிக்கு இருக்கிறதா என ஒன்றிய கிளை நிர்வாகிகளை அழைத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றார். மேலும் மாணவர் போராட்டத்தை திமுக போராட்டமாக மாற்ற உதயநிதி முயன்றதாகவும் நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றியவர் பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட வேண்டும் என மத்திய பாஜக அரசு கட்டாயப்படுத்துவது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் அநீதி என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். சிவகாசி அருகே சிங்கமலப்பட்டியில் தோட்டத்திற்குள் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் உரிமையாளர் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தண்ணீர் வியாபாரம் செய்வது போல காட்டிவிட்டு ரகசியமாக பட்டாசு தயாரிக்கப்பட்டதாகவும் இதுகுறித்து ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே பத்மநாபமங்கலத்தில் கல்குவாரிக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டியதாக தாவேகா நிர்வாகி உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். அரிவாளுடன் சென்று பணம் கேட்டு மிரட்டியதோடு கணினி மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தாவேகா மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகனும் அவரது சகோதரர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாலியல் துன்புறுத்தல் புகாரில் சிக்கிய தாவேகாவின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலர் விஜய் மோகன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாவேகாவில் கட்சி பதவி வழங்குவதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக பெண் ஒருவர் ஆற்காடு காவல் நிலையத்திலும் பின்னர் முதல்வர் தனிப்பிரிவிலும் புகார் அளித்தார். இதையடுத்து ஆற்காடு காவல் நிலையத்தில் விஜய் மோகன் மற்றும் ஜான் பிரிட்டோ என்பவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சைலேந்திரபாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த போட்டியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் மதுரையில் குழந்தைகள் மீதான வன்கொடுமைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் மாரத்தான் நடைபெற்றது. வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கணிசமாக அதிகரித்தது. குழு காலநிலையை அனுபவிக்க அவர்கள் வெள்ளி அருவியில் புகைப்படம் எடுத்தும் ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். வார விடுமுறையை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் படிப்பாதையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடல் அலைகளுக்கு நடுவே மெல்ல மெல்ல உதயமான சூரியனின் அழகிய காட்சியை பார்த்து உற்சாகம் அடைந்தனர்.
திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள இடுக்கு பிள்ளையார் கோவிலில் தரிசனம் செய்ய முயன்றபோது இடுக்கில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர் பரிதாபமாக உயிரிழந்தார். ராஜமுந்திரியைச் சேர்ந்த மணிக்குமார் என்ற பக்தர் இடுக்கில் சிக்கியதை அடுத்து பொதுமக்கள் உதவியோடு மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஈரான் மீதான புதிய வான்வழி தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அமெரிக்க ராணுவத்துக்கு அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஈரானுடன் நடைபெற்று வரும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஓமனின் மத்தியஸ்த முயற்சியால் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஒப்பந்தம் எட்டப்படலாம் என கூறப்படுகிறது. தெற்கு சீனாவின் குவாண்டாங் மாகாணத்தில் வீசிய கடுமையான சூறைக்காற்று மற்றும் கனமழையுடன் நவுல் தீவிர புயல் கரையை கடந்தது. மணிக்கு 150 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் வீசிய காற்றால் மரங்கள், மின்கம்பங்கள் சரிந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்க அரசு அதிகாரிகள் இருவருக்கு பிரேசில் விசா மறுத்திருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் மேலும் வலுத்துள்ளது. பிரேசிலில் வரும் செப்டம்பர் மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இருவர் அங்கு சென்று நேர்மையான தேர்தல், மத சுதந்திரம், கருத்து சுதந்திரம் குறித்து விசாரிக்க திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில்தான் அவர்கள் இருவருக்கும் பிரேசில் அரசு விசா மறுத்துள்ளது. உலக அளவில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் சர்வதேச சுற்றுலா பயணிகளின் விருப்பமான இடமாக சீனாவின் ஜாங்ஜியாஜி உருவெடுத்துள்ளது. 98% அடர்ந்த காடுகளை கொண்ட இந்த பிராந்தியம் ஒரு இயற்கை ஏசி போல குளிர்ந்த காற்றை வழங்குகிறது. இங்குள்ள இதமான வானிலை, இயற்கை எழில் மற்றும் தனித்துவமான கலாச்சாரம் ஆகியவை தங்களுக்கு மாயாஜால அனுபவத்தை தருவதாக நெதர்லாந்து, பெல்ஜியம் போன்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்துள்ள சுற்றுலா பயணிகள் நெகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். திபெத் தன்னாட்சி பகுதியில் உள்ள நாக்சூ நகரில் கலாச்சார திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. கலைஞர்களின் கண்கவர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கிய இந்த திருவிழாவில் சுற்றுலா கண்காட்சிகள், வணிக பரிமாற்றங்கள் மற்றும் குதிரை போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் கீவெஸ்ட் நகரில் பிரபல எழுத்தாளர் எர்னஸ்ட் ஹெமிங்வே நினைவாக ரன்னிங் ஆஃப் தி புல்ஸ் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஹெமிங்வே போல் வெள்ளை உடை, சிவப்பு தொப்பி மற்றும் சிவப்பு துண்டு அணிந்து நூற்றுக்கணக்கானோர் மரத்தால் செய்யப்பட்ட காளைகளோடு ஊர்வலமாக சென்றனர். ஹெமிங்வேயின் 127வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவை காண மக்கள் திரண்டனர்.